Hello guys, இது lessons from failure stories by startup culture. லாஸ்ட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ்ல நம்ம ஸ்னாப்டீல் அப்படின்ற கம்பெனி பத்தி பார்த்தோம். அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, அதுல நம்ம என்ன இன்புட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு 99 Dresses அப்படின்ற ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி. 2010ல சிட்னில நிக்கி டர்க்ன்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பத்தி இப்போ நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இது விமனுக்காக கிரியேட் பண்ண ஒரு ட்ரெஸ் பர்ச்சேசிங் பிளாட்ஃபார்ம். பட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த OLXல எப்படி அன்யூஸ்டு திங்ஸை சேல் பண்ணுறாங்களோ அதே போல் அன்யூஸ்டு கிளாத்ஸை ஒரு யூசர் சேல் பண்ணுவாங்க. இன்னொரு யூசர் அது பிடிச்சிருந்தா வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற பேமெண்ட் மெத்தடுமே டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி கேஷ் கொடுத்து அந்த பொருளை வாங்குறோமோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க அப்போவே வர்ச்சுவல் காயின்ஸ், அதாவது இப்போ நம்ம பிட் காயின்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூசர் கேஷை யூஸ் பண்ணி பே பண்ணாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற பட்டன்ஸை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கிளாத்ஸை வாங்குவாங்க. இந்த பட்டன்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, ஒரு யூசர் அவங்களோட ட்ரெஸ்ஸை சேல் பண்ணும்போது வேற ஒரு யூசர் வாங்கும் போது அந்த யூசருக்கு பட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆன பட்டனை வச்சு அந்த பர்டிகுலர் யூசர் வேற ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை வாங்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸை சேல் பண்ணுறேன்னா அதை யாராவது வாங்கும்போது எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் வேற ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை வாங்கலாம். இப்போ பட்டன்ஸ் ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்றப்போ யூசர்ஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி அந்த பட்டன்ஸை வாங்கிக்கலாம். இதில் யூசர்ஸ்க்கு என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்னா ஷிப்பிங் காஸ்ட்டை அந்த பர்டிகுலர் பையர் தான் பே பண்ணி ஆகணும். இது ஏன் ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா, நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ட்ரெஸ் த்ரோ பண்ணாமல் வேற ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். அப்படின்றப்போ ரீயூஸ் ஆஃப் கிளாத்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு புது கிளாத் வாங்குறதுக்கான அமௌண்ட் இல்லை அப்படின்றப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச கிளாத்தும் வாங்கின மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் அமௌண்ட்டும் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்ரோச் அப்போது அந்த டைமில் சீக்கிரமாகவே பாப்புலர் ஆச்சு ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில். இவ்வளோ பாப்புலராக இருந்த கம்பெனி எப்படி டவுன்ஃபால் ஆச்சு, எதனால் ஆச்சு, அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இவங்களோட ஃபெயிலியரோட ஃபர்ஸ்ட் ரீசனே அன்சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடல் தாங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பெனியோட ரெவன்யூவை டிரான்சாக்ஷன் ஃபீயை டிபெண்ட் பண்ணி மட்டுமே செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. தட் மீன்ஸ் 2 யூசர்ஸ் எப்போ பை அண்ட் சேல் பண்ணுறாங்களோ அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து வர கமிஷன் தான் இவங்களோட பேசிக் ரெவன்யூவாகவே இருந்திருக்கு. ஸோ நமக்கே தெரியும், ஒரு பாயிண்ட்ல அந்த டிரான்சாக்ஷன் குறையும் போது ரெவன்யூவும் குறையும். இந்த மாதிரி செட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, டிரான்சாக்ஷன் ஒரு நாள் கூடவும் ஒரு நாள் குறையவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரெவன்யூ ஒரு ஃபிக்ஸடாகவும் இருக்காது. லைக் நம்ம எப்போ வேணால் ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. ஸோ இவங்க ஃபேஸ் பண்ண நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா டெக்னிக்கல் சேலஞ்சஸ். வெப்சைட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இவங்களோட டெக்னிக்கல் கோஃபவுண்டர் லெஃப்ட் ஆகிற சிச்சுவேஷன் வந்துச்சு. இதனால நிக்கி டர்க்கின் அவங்க வெப்சைட்டை ஹேண்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இது என்னாச்சுன்னா, வெப்சைட்ல நிறைய பர்க்ஸ், லேக், லோ பர்ஃபார்மன்ஸாக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு வெப்சைட் பிளாட்ஃபார்ம் அப்டேட்டாகவும் இல்லை, மெயின்டைன் பண்ணப்படவும் இல்லை. அதனால ஒரு சீம்லெஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்க முடியாமல் போச்சு. நம்ம ஒரு யூசர்ஸா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அந்த இன்டர்ஃபேஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் யூஸ் பண்றதுக்கு சீம்லெஸ்ஸாகவும் இருக்கான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படி ஒரு வெப்சைட்டால அதை கொடுக்க முடியலன்றப்போ நம்ம ஒரு கன்சியூமரா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடி போவோம். ஸோ இது ஒரு பெரிய டிராபேக்கா இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபண்டிங்ல 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், சின்ஸ் இட்ஸ் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்ன்றதுனால இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயந்தாங்க. ஏன்னா ஒருத்தர் லாபம் பார்க்கறதுக்காக தான் இன்வெஸ்டே பண்ணுவான். அப்போ இது ஆக்சுவலி ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ். இவங்களோட பிசினஸ் ஸ்ட்ரக்சருமே வேற ஒரு மெத்தட்ல இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதுல ப்ராஃபிட் இருக்குமா இல்லை லாஸ் இருக்குமான்றதை யோசிச்சு பயந்தே யாருமே இதுக்கு முன் வரல. செகண்ட் திங் என்னன்னா, இவங்களோட ரெவன்யூ ஜெனரேஷன் மெத்தட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல வர கமிஷனை வச்சு தான் இவங்க ரெவன்யூவை டிசைட் பண்ணாங்க. அந்த கமிஷனுமே ரொம்ப ஸ்மால் அமௌண்ட். அப்போ சின்ஸ் நம்ம அந்த ஸ்மால் அமௌண்ட் கமிஷன் ஃபிக்ஸ் பண்றோம்னா நமக்கு டிரான்சாக்ஷன் ஜாஸ்தியா இருந்தாதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவன்யூவே வரும். அப்போ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டிரான்சாக்ஷன் கம்மியாச்சு, ஆக்டிவ் யூசர்ஸும் இல்லை, அப்புறம் எப்படி இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? ப்ராஃபிட்டை விடுங்க, ரெவன்யூவே ஃபர்ஸ்ட் வந்திருக்காதே. ரெவன்யூவே இல்லாமல் ஃபண்ட் எங்கிறது வரும்? ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ ரெவன்யூவும் இல்லை, அப்போ இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான கேபிட்டல் இவங்க கையில் இருக்காது. ஸோ இங்கே இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இவங்களுக்கு இருந்துச்சு.
நெக்ஸ்ட் திங் கஸ்டமர் சப்போர்ட். ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லை எந்த ஒரு சர்வீஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் கன்சியூமர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கஸ்டமர் சப்போர்ட் தான். பட் இவங்க கிட்ட அப்படி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கான ஒரு தனி டீம் கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம் மெயினாக யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு யூசர் செல் பண்ணுவான், ஒரு யூசர் பை பண்ணுவான், இதுதான் மெயின் கான்செப்ட். அப்படின்றப்போ இவங்க கிட்ட தனியாக கஸ்டமர் சப்போர்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டீம் இல்லை. ஸோ அப்போ யூசர்ஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் இல்லை ஒரு டேமேஜான ஒரு கிளாத் அவங்க கிட்ட வருதுன்னாலும் அதை ரீச் அவுட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இருக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு என்ன வந்துச்சோ அதை அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகும், வேற வழியே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே கிரியேட் பண்ணுச்சு. நான் காசு போட்டு ஒரு விஷயத்த வாங்குறேன், ஆனால் எனக்கு அது ப்ராப்பராக இல்லைன்றப்போ நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா அப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. இது இந்த கம்பெனியை இன்னும் கொஞ்சம் டிக்ளைன் ஸ்டேஜுக்கு கொண்டு போச்சு. அடுத்தது ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ல பிராண்டோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனோடனே நம்ம யூஎஸ்ல போய் கம்பெனியை பெருசாக்கிடலாம் அப்படின்னு நிக்கி டர்கின் ஒரு பிளான் போடுறாங்க. இதனால 2013 அவங்க யூஎஸ் கிளம்பி போய் அவங்க ஒரு செட்டப் பண்றாங்க. பட் அதுக்குள்ள இவங்களோட 1 year விசா டினே இவங்க திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. இதனால பாதியிலேயே ஸ்டார்ட் ஆன இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸுமே வரல. ஏன்னா ஃபவுண்டரே இல்லாத கம்பெனிக்கு நாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு யாருமே முன்னுக்கு வரல. ஸோ இதுவுமே ஒரு பெரிய டிராபேக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் திங் மார்க்கெட்டிங் அப்ரோச். இவங்க ஃபுல்லாகவே ஆர்கானிக் மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன ப்ரொமோஷனல் மெத்தடை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன், மற்ற ஆட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷனல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பட் இவங்க அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் இவங்களோட டிக்ளைனுக்கு லீட் பண்ணுச்சு. ஸோ முன்னாடி சொன்ன எல்லா ரீசன்ஸுமே இந்த கம்பெனி ஃபாலோ அவுட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டர்ஸாகவே இருந்திருக்கு. ஸோ ஒரு யங் சோலோ ஃபவுண்டராக அவங்க எவ்வளோதான் ஹேண்டில் பண்ணுவாங்க, இத்தனை ஸ்ட்ரெஸ் அண்ட் இஷ்யூஸ் அவங்க ஹேண்டில் பண்ண அப்புறம் ஃபேஸ் பண்ண அப்புறம் அவங்க ஃபைனலாக ஒரு டிசிஷன் போகிறாங்க. அதாவது என்னன்னா கம்பெனியை ஷட் டவுன் பண்ணுறது. ஸோ எஸ் 2014 அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அப்புறம் கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட், ஆப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட ஃபெயிலியர் ஸ்டோரி. ஸோ இப்போ இவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தா இந்த கம்பெனியை சேவ் பண்ணியிருக்கலாம் அண்ட் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா சிம்பிளிஃபைடு பேமெண்ட் மெத்தட். எஸ், ஸோ இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி விர்ச்சுவல் பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் பிட்காயின்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ண. அது இல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி நார்மல் பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தாலே இவங்க கம்பெனி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற மெத்தட் வந்து மோர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. யூசருக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரெவன்யூ சிஸ்டம். இவங்க ஃபெயிலியரில் ஒரு மெயின் ரீசன் என்ன? ரெவன்யூ அப்ரோச் இல்லையா? அதாவது டிரான்சாக்ஷனை மட்டுமே பேஸ் பண்ணி ரெவன்யூ செட் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக்காக போச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அது என்ன சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்? நம்ம இப்போ நிறைய பிளாட்ஃபார்மில் பார்க்குறோம் இல்லையா? ப்ரீமியம் யூசர்ஸ்க்குன்னு தனி ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது நமக்கு ஃபீச்சரோ இல்லையோ, பட் அவனுக்கு அது ப்ராஃபிட். அந்த மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஸோ ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி சில ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம். அவங்களோட டெலிவரி ஃபாஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துருந்தா அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கும், பாப்புலாரிட்டியும் கிடைச்சிருக்கும். இதுலேயே நெக்ஸ்ட் திங் என்னன்னா பிராண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ இவங்க நிறைய பார்ட்னர்ஷிப் வச்சு மற்றவங்களோட ஆட்ஸை இவங்க வெப்சைட்லேயும் இல்லை இவங்களோட ஆட்ஸை மற்றவங்க வெப்சைட்லேயும் போட்டிருந்தா இவங்க வெப்சைட்டுக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கும். அதனால யூசர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ரெவன்யூ ஜாஸ்தியாக வந்திருக்கும். பட் இவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் ட்ராபேக்காக செட் ஆயிடுச்சு. தேர்ட் திங் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? யூசர் அக்விசிஷன். யூசர் அக்விசிஷன்னா என்னன்னா ஒரு புது யூசரை என்னோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை யூஸ் பண்ண வைக்கணும் மார்க்கெட்டிங் மூலமா. ஸோ மார்க்கெட்டிங் இங்கே ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும். என்னோட ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனே எனக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது எனக்கு ஒரு டிஸ்பிளே ஐட்டம் பிடிச்சிருக்குன்றப்போ அதை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது யூசர் கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறது விஷ் லிஸ்ட். ஸோ விஷ் லிஸ்ட் பேசிக்காக என்னன்னா ஒரு யூசர்
ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறான் அப்படின்னா அதை அவன் அப்பவே வாங்க மாட்டான். அவனுக்கு அது எப்போ தோணும், எப்போ முடியுதோ அப்போதான் அவன் வாங்குவான். ஸோ அந்த ஃப்ரீடமை நான் அவனுக்கு கொடுக்கணும். அவன் எப்போ வந்தாலும் உனக்கு இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும், நீ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோ, நான் அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்தாதான் அவன் வந்து என்னோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுவான். ஸோ இது என்ன பண்ணனா யூசர் என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இது மட்டும் இல்லாம தேர்ட் திங் என்னன்னா, நான் ரிப்பீட்டேட்டிவா அந்த வெப்சைட் யூஸ் பண்றேன், நிறைய அது பர்ச்சேஸ் பண்றேன், நிறைய டிரான்சாக்ஷன் மேக் பண்றேன்றப்போ எனக்கு ஏதோ ஒரு போனஸ், ரிவார்ட்ஸ் ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பட்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் ரிப்பீட்டேட்டிவா பர்ச்சேஸ் பண்றப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இது யூசரை வந்து அந்த வெப்சைட்டை யூஸ் பண்றதுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு வெரைட்டி. ஸோ இதுவுமே வந்து யூசர் என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு கிளாத்ஸ் தான் மெயின் ப்ராடக்ட். ஸோ இது இல்லாமல் சப் ப்ராடக்டா ஷூஸ், ஆக்சசரிஸ், அந்த கிளாத்ஸுக்கு எதெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு இவங்க சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக சேல் பண்ணும்போது அவங்க காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதனால பாப்புலாரிட்டியும் ஜாஸ்தியாகும், ரெவன்யூ ஜாஸ்தியாகும். நெக்ஸ்ட் திங், கம்பெனி ஆப்ரேஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஷிப்பிங் எல்லாமே யூசர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணாங்க. யார் செல்லரோ அவர் தான் ஷிப்பிங்க்கும் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுக்காக தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஷிப் இவங்க மெயின்டைன் பண்ணல. அண்ட் ஆல்சோ செல்லர் தான் வந்துட்டு ப்ராடக்டையும் டைரக்டாக ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இடையில குவாலிட்டி செக், இது வந்து ப்ராடக்ட் ஓகேவா இருக்கா, குட் ப்ராடக்ட் தானே செக் பண்ணுறதுக்கு ஒரு டீமே கிடையாது. அப்போ டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வந்தாலும் ரிசீவருக்கு தான் அது லாஸை தவிர்த்து வேறு யாருக்கும் இது இல்லை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம். அது இருந்தாலே ஒரு கம்பெனியோட டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு கன்சியூமருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டு அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு டீம் இருந்தாலே கண்டிப்பா நிறைய கஸ்டமர்ஸ் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ட்ராங் ஐடியாஸ். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் அப்ரோச்சை இன்னுமே ஸ்ட்ராங்கான ஐடியாஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாலே இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருந்தாங்கன்னா இந்த கம்பெனி நேரத்துக்கு சர்வைவ் ஆயிருக்கும். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டிங் சோர்சஸ். இவங்க இன்வெஸ்டர்ஸை மட்டுமே ரிலே பண்ணி இல்லாமல் வேற ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இல்லை ரீட்டைல் பிராண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இவங்களோட கொலாபரேஷன் வச்சு கேபிட்டலை ஜெனரேட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாலே இவங்களுக்கு தேவையான ஃபண்டிங் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ ஃபண்டு கிடைச்சிருந்தனா இவங்க அந்த வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னுமே டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்தது சஸ்டைனபிள் க்ரோத். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைச்ச உடனே இவங்க யூஎஸ்ல கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. பட் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்னுமே ஆஸ்திரேலியாலேயே இதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சாலிடான யூசர் பேஸை இவங்க பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த லொக்காலிட்டிலேயே நிறைய கஸ்டமர்ஸ், யூசர்ஸ் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க இன்னுமே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்க கம்பெனிலே இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்டட் டீமை பில்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணியிருக்கலாம். இது மூலியமா நிறைய டீம் ஒர்க் கிடைக்கும் போது கம்பெனி மேலே டெவலப் ஆகிருந்திருக்கும். நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங். இவங்க ரொம்ப சிம்பிளிஃபைடு மார்க்கெட்டிங் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். லைக் ஒரு பிராண்ட் ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயினை ரன் பண்ணுறதாகட்டும், யூசர்ஸ் கூட நிறைய என்கேஜ் பண்ணுறதாகட்டும், லைக் எப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயத்த அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கம்பெனிக்கு இன்னும் பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கும். அதனால நிறைய யூசர்ஸ் வந்திருப்பாங்க, நிறைய ரெவன்யூ கிடைச்சிருக்கும், இன்னுமே இந்த ஒரு கம்பெனி சர்வ் ஆயிருக்கும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் அப் கல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.